ஹர ஹர சங்கர ஜெய ஜெயசங்கர மகா பெரியவா சரணம். காலை எழுந்தவுடனே நீ பறவைகளுக்கு இந்த ஒரு உணவை சாப்பிடக் கொடு. அதுவும் முக்கியமாக காகத்திற்கு. நம்முடைய முன்னோர்களாக அழைக்கப்படுபவர்கள் தான் காகம். பித்ருக்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு பெறுவதற்காக நீங்கள் பறவைகளுக்கும் முக்கியமாக காகத்திற்கும் இந்த ஒரு உணவை சாப்பிட கொடுக்க வேண்டும். இப்படி பறவைகளுக்கு இந்த ஒரு உணவை நீங்கள் சாப்பிட கொடுப்பது மூலியமாக உங்கள் வாழ்க்கையில் பல எண்ணற்ற விஷயங்கள் மாறும். நீங்கள் நினைத்தே பார்க்க முடியாத அளவுக்கு உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்கும் தீர்வு கிடைக்கும். உங்களுடைய குழந்தையோட வாழ்க்கை மாறி தெய்வீகமாக வளரும். உங்களுடைய பித்தர்களுடைய ஆசீர்வாதம் முழுமையாக உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் எதை நினைத்து அதை செய்தாலும் அது உங்களுக்கு நிச்சயம் நடக்கும். அப்பேற்பட்ட மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு உணவை பற்றி, பரிகாரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையின் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய எந்த ஒரு தகவலாக இருந்தாலும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா உடனே வரும். நீங்கள் அதாவது பார்த்தீங்கன்னா காலை எழுந்தவுடன் எந்த நாளாக இருந்தாலும் சரி, எப்போதுனாலும் சரி, அதிகபட்சமாக இப்போ அதிக நாட்கள் எப்போதும் 4 மணி 5 மணிக்குள்ளே எழுந்து கொள்வார்கள். அப்படி நீங்கள் எழுந்த உடனே முதல் வேலையாக சென்று உங்கள் வீடு, மொட்டை மாடி அல்லது பக்கத்தில் இருக்கக்கூடிய மரக்கிளைகள் எங்கேயாவது சென்று இந்த ஒரு உணவை தானமாக வைத்து வாருங்கள். தினமும் வைத்து வரலாம். ஏனென்றால் நீங்கள் பறவைகளுக்கு ஒரு தானத்தை செய்கிறீர்கள் என்றால் அது அன்னதானத்தையும் விட மேலானதாக கருதப்படும். முக்கியமாக பணமில்லாத நபர்கள் செய்யக்கூடிய ஒரு சிறந்த தானம் இந்த உணவு தானம், அதுவும் பறவைகளுக்கு. நீங்கள் மறக்காமல் காலை எழுந்தவுடன் சென்று இந்த ஒரு உணவை வைத்து வாருங்கள். அந்த ஒரு உணவு இதுதான், வேறு ஒண்ணும் இல்லைங்க. காலை எழுந்தவுடன் நீங்கள் சென்று வைக்க வேண்டிய ஒரு உணவு சப்பாத்தி. காகத்திற்கு அதிக அளவில் பிடித்த ஒரு உணவு என்னவென்றால் கோதுமை மூலமாக செய்யக்கூடிய ஒரு உணவு தான். அது முழுக்க சப்பாத்தியாக இருப்பதால் நீங்கள் கோதுமையால் சப்பாத்தி செய்து அந்த சப்பாத்தியை சிறிது துண்டாக பீத்தோ அல்லது வெட்டியோ நீங்கள் பறவைகளுக்கு சாப்பிட வைத்து வாருங்கள். முக்கியமாக காகத்திற்கு. நீங்கள் இதை தினமும் செய்து வருவது மூலியமாக உங்க வாழ்க்கையில் பல எண்ணற்ற விஷயங்கள் மாறுவதை நீங்களே கண்கூடாக பார்க்க முடியும். உங்கள் வாழ்க்கையில் இனி கஷ்டங்கள் இருந்து வெளியே வருவீர்கள். நீங்கள் நினைத்தபடியான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு அமையும். இது அப்பேற்பட்ட ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரங்க. முழு மனதுடன் சென்று நீங்கள் காகத்திற்கு இந்த ஒரு உணவை வைத்து வாருங்கள். நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பட்ட கஷ்டத்திற்கும் அவமானங்களுக்கும் தீர்வு கிடைக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய பித்தர்களின் ஆசீர்வாதம் முழுமையாக கிடைக்கும். உங்களுடைய குழந்தையோட வாழ்க்கையை மாறி தெய்வீகமாக உங்களுடைய குழந்தையும் மாறும். இதை நீங்கள் காகத்திற்கு தினமும் காலை இறந்தவுடன் மறக்காமல் எடுத்து சென்று வைத்து வாருங்கள். நீங்கள் இதை செய்ய வேண்டுமா, இதை செய்தால்தான் நடக்குமா, இப்படியெல்லாம் செய்து என்ன பிரயோஜனம் என்ற ஒரு எண்ணத்தை வைத்து விடுங்கள். ஏனென்றால் நீங்கள் பித்ருக்கள் என்பது நம்முடைய முன்னோர்களாக இருக்கக்கூடிய அவர்கள்தான் இப்போது காகத்தின் சர்வமாக இருக்கிறார்கள் என்று பல நபர்கள் கூறிக்கொண்டுதான் இருப்பார்கள். அந்த ஒரு விஷயம் நமக்கும் தெரியும். நம்முடைய முன்னோர்களுக்காக தான் இந்த ஒரு உணவை தானம். இனி உன் வாழ்க்கையில் எந்த ஒரு கெட்டதும் நடக்காது. எந்த கெட்டதும் உன்னை நெருங்கினாலும் அந்த கெட்டதை தூர தள்ளி கொண்டு போயிடும். நீ செய்யக்கூடிய இந்த ஒரு தானம் உன்னுடைய வாழ்க்கையில் கோடி புண்ணியத்தையும் உன்னுடைய வாழ்நாள் கஷ்டத்திற்கும் தீர்வாகவே அமையும். நீ இருக்கும்போதே, இந்த உலகத்தில் வாழும் போதே சொர்க்கத்தை காண்பாய். உன்னுடைய கஷ்டங்கள் அனைத்திற்கும் தீர்வு நிச்சயம் கிடைக்கும், அதுவும் ஒரே நாளில். நீ பிரம்மமுத்த நேரத்திலேயோ அல்லது உன்னுடைய மனசுக்குரிய குறைகளை வெளிப்படுத்தக்கூடிய நேரங்களிலோ நீ இந்த முறை செஞ்சுட்டு வந்தேன்னா நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய அளவுல மாற்றம் ஏற்படும். இந்த ஒரு உணவு உங்களுடைய வாழ்நாள் பிரச்சனைகளுக்கும் வாழ்நாள் கஷ்டத்திற்கும் தீர்வை ஏற்படுத்தும். யார் யாருக்கு மனசுல கஷ்டங்களும் முக்கியமா தீராத பிரச்சனைகளும், அது மட்டும் இல்லாமல் நீங்க ஏதோ பாவம் செஞ்சிருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுடைய வாழ்க்கையில ஏதோ பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கு, நீங்க மனசு உடையிற அளவுக்கும் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்களும், மற்றவங்க உங்களுடைய இழிவா பேசுற எதுனாலும் சரி, எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, அத்தனை பிரச்சனைகளுக்கும் நீங்கள் இந்த ஒரு உணவை தானமா கொடுக்கறது மூலியமா உங்களுடைய வாழ்க்கையும் உங்களுடைய வாழ்நாள் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும். அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு உணவை பற்றி பார்ப்போம். அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையின் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ முழுமைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் போடக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு தெளிவா புரியும். அதாவது உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எப்ப கஷ்டப்பட்டாலும், எப்ப பிரச்சனை வந்தாலும் சரி, நீங்க நினைச்சது நடப்பதற்கும் உங்களுடைய வாழ்க்கையில் நல்லபடியா இருப்பதற்கும் நீங்க இந்த ஒரு உணவை மட்டும் பறவைகளுக்கு தானமா கொடுங்க. அதுவும் காலையில எழுந்தோடனே இந்த ஒரு உணவை நீங்க தானமா கொடுக்கறதுக்கு முன்னாடி குளிச்சிருக்கணும். முக்கியமா பூஜை வரதெல்லாம் பண்ணிக்கணுன்ற எந்த ஒரு அவசியம் இல்லை. காலையில நீங்க 3 மணிக்கு, 4 மணிக்கு, 5 மணிக்கு, 6 மணிக்கு, 7 மணிக்கு இந்த டைமுக்குள்ள எப்போ எந்திரிச்சாலும் சரி, எந்திரிச்சோடனே ஒரு கைப்பிடி அளவிற்கு பார்த்தீங்கன்னா நீங்க கோதுமை இருக்கு பார்த்தீங்களா, அதை எடுத்துட்டு போய் வைங்க.
நீங்க இரவே கோதுமையை ஊற வச்சுட்டு வச்சாலும் சரி, அல்லது கோதுமையை நீங்க வெறும் தண்ணியில ஊற வச்சு தொடச்சி கொடுத்தாலும் சரி, அது எப்படினாலும் உங்களுடைய விருப்பம் தான். ஆனா இரவுல நீங்க ஊற வச்சு பகல நீங்க கோதுமை கொடுக்கும்போது அது நிறைய பறவைகளுக்கு உணவாக அமையும். அதனால இரவு நீங்க கோதுமையை ஊற வைங்க. ஊற வச்சு ஒரு கைப்பிடி அளவுக்கு ஊற வச்சு காலை எழுந்துச்சுமே அதை நல்லா கழுவிட்டு கொண்டு போய் பறவைகளுக்கு சாப்பிட கொடுங்க. நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் இந்த ஒரு உணவு ஏற்படுத்தும். உங்களுடைய வாழ்க்கையில நீங்க படுற கஷ்டங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் தீர்வு வேணும், நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கணும், உங்களுடைய வாழ்க்கையில நல்லது நடக்க வேண்டும் அப்படின்னா நீங்க நம்பிக்கையுடனும் முழு தைரியத்துடனும் வச்சுக்கிட்டு காலை பொழுது எந்திரிச்சோன்னுமே ஒரு கைப்பிடி அளவிற்கு கோதுமையை தண்ணியில ஊற வச்சு காலை பொழுது எடுத்துட்டு போய் பறவைகளுக்கு சாப்பிட வைங்க. ஒரு நாள் செஞ்சு நிறுத்தாதீங்க, முடிஞ்ச அளவுக்கு அதிக நாட்கள் செய்யுங்க. குறைஞ்ச அளவுக்கு 21 நாட்களாச்சும் செஞ்சுட்டு வாங்க தொடர்ச்சியா. நிச்சயம் இது உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றத்தையும் உங்களுடைய கஷ்டங்களுக்கும் தீர்வாகவே அமையும். யார் யாருக்கு கஷ்டப்படுறீங்க, யார் யார் பிரச்சனையில வாழ்க்கையை சிக்கிறீங்களோ அவங்க எல்லாரும் தைரியமுடன் நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்த செஞ்சுட்டு வரலாம். இது அனைத்தும் உங்களுடைய கஷ்டங்களுக்கும் உங்களுடைய பிரச்சனைகளுக்கும் தீர்வாகவே அமையும். யார் என்ன செஞ்சாலும் சரி, இந்த ஒரு விஷயத்த செஞ்சு பாருங்க, கோடி புண்ணியம் கிடைக்கும், உங்களுடைய வாழ்நாள் கஷ்டங்களுக்கும் தீர்வும் கிடைக்கும். நம்பிக்கையோட நீங்க இந்த ஒரு பூஜை விரதம் எதுவுமே தேவையில்லை. ஏன் நீங்க குளித்திருக்க கூட வேணாம். நீங்க பண்ணக்கூடிய இந்த உணவு தானம் அப்படின்றது நம்மளுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய கோடியில புண்ணியங்களே வந்து சேர்க்கும். 33 கோடி மந்திரம் சொன்ன புண்ணியம் உங்களுடைய வாழ்க்கையில வருவதற்கு இந்த ஒரு உணவை ஒரே ஒரு நாள் மட்டும் பறவைகளுக்கு சாப்பிட கொடுத்து பாருங்க. நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு மாற்றங்கள் நிகழும் உங்களுடைய வாழ்க்கையில. முக்கியமா சொல்லணும்னா கோடியில புண்ணியம் வந்து உங்களை சேரும். அதனால முழுமையான நம்பிக்கையோட, அதாவது இந்த தினத்தை இன்னைக்குன்னு இல்லைங்க, என்னைக்கா இருந்தாலும் சரிங்க, நீங்க இந்த ஒரு விஷயத்த செய்யலாம். இன்னைக்குன்னு அப்படின்றது கிடையாது, எந்த நாளும் ஒவ்வொரு நாளும் நீங்க பறவைகளுக்கு உணவு தானமா கொடுக்கறது மூலியமா உங்களுடைய வாழ்க்கையில நல்லதுதான் நடக்க போகுது, எந்த ஒரு கெட்டதும் நடக்க போறது கிடையாது. ஏன்னா நம்ம உணவுகளை தானமா கொடுக்கறது மூலியமா நமக்கு புண்ணியம் சேரன்னு பெரியவா எப்பவுமே பக்தர்கள் சொல்லுவா. அதனால நீங்க இந்த ஒரு தினத்துல இல்ல நாளைக்கு இல்ல நாளுன்னு எனக்கா இருந்தாலும் சரிங்க, நீங்க இந்த ஒரே ஒரு விஷயத்த மட்டும், அதாவது பறவைகளுக்கு உணவை தானமா சாப்பிட கொடுங்க. அது என்ன உணவு என்பதை பற்றி பார்ப்போம். அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வைப்பின் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். நீங்க இந்த ஒரு பரிகாரத்தை பண்றதுக்கு முன்னாடி உங்களுடைய வீட்டுல பூஜை பண்ணணும், விரதம் இருக்கணும்ன்றதுலாம் எந்த ஒரு அவசியம் இல்லை. முக்கியமா நீங்க குளிக்க கூட வேணாம். காலையிலே பொழுதுல எந்திரிச்ச உடனே, அதாவது ஒரு 4 மணிக்கு 5 மணிக்கு 6 மணிக்கு எந்திரிக்கிறீங்கன்னா எந்திரிச்ச உடனே இந்த ஒரு உணவை அப்படியே கொண்டு போயிட்டு பறவைகளுக்கு சாப்பிட கொடுங்க. போதும், வேற எதுவுமே செய்ய வேணாம். அந்த உணவை கொடுக்கறது மூலியமா உங்களுடைய வாழ்க்கையில நல்லது நடக்கும். உங்களுடைய வாழ்க்கையில கூடிய கஷ்டங்கள் அனைத்திற்கும் தீர்வும் கிடைக்கும். அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த உணவுனா அது இதுதாங்க. இந்த ஒரு உணவு தான் நீங்க பறவைகளுக்கு கொண்டு போய் தானமா சாப்பிட்டு கொடுக்கணும். வேற ஒன்றும் இல்லைங்க, சுகர் பிஸ்கட். உங்களுடைய வீட்டில் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா பிஸ்கட், சுகர் பிஸ்கட் இருக்கும். அந்த ஒரு பிஸ்கட் கொண்டு போய் நீங்கள் பறவைகளுக்கு சாப்பிட கொடுங்க. அப்படிங்கிட்ட பிஸ்கட் இல்லாதவங்க, அதாவது உணவு தானியம் இருந்துச்சுன்னா அந்த தானியத்தை கொண்டு போய் பறவைகளுக்கு சாப்பிட கொடுங்க. இந்த 2 விஷயத்துல எதையாவது நீங்க பறவைகளுக்கு சாப்பிட கொடுத்து பாருங்க. நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில நம்ப முடியாத அளவுக்கு மாற்றங்கள் நிகழக்கூடிய விஷயங்களை நீங்களே கண்கூடாக பார்க்க முடியும். அப்பேற்பட்ட அற்புதமான சக்தி வாய்ந்த தினமாக தான் இந்த, அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் பறவைகள் கொடுக்கக்கூடிய உணவு மூலியமா நடக்குங்க. அதனால முழுமையா நம்பிக்கையோட, நிறைய நபர்கள் நம்ப மாட்டாங்க. ஒரு சில நபர்கள் பார்த்தீங்கன்னா இதை பண்ணணுமா, நமக்குன்னு வச்சிருக்கக்கூடிய ஒரு விஷயத்த பறவைகளுக்கு கொடுக்கணுமா, அது எது கொடுத்துக்கிட்டு அப்படின்ற மாதிரியும், கொடுத்ததுக்கு அப்புறம் ஏன்டா கொடுத்தோம் நம்மளே வச்சிருக்கலாம் அப்படின்ற மாதிரியும் பார்த்தீங்கன்னா சில எண்ணங்கள் குழப்பங்கள் வரும். அந்த மாதிரி நீங்க நினைக்காம இருக்கணும். ஏன்னா ஒரு உணவை நீங்க இருந்தபோது தானமா கொடுக்கணும்னா அது மனசாராக கொடுக்கணும். ஏன்டா கொடுத்தோம் அப்படின்னு நினைப்பிலையும், எதுக்குடா கொடுத்தோம் அப்படின்ற எண்ணத்திலையும் இருக்கும்பொழுது கண்டிப்பா அதனுடைய வாழ்க்கையில நல்ல விஷயத்த நடக்க வைக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நடக்காதுங்க. நீங்க வச்சது ஒரு பிரோஜனமா இருக்கணும்னா முழுமையா நம்பிக்கையோட பறவைகள் சாப்பிட்டோம் நல்லா இருக்கட்டும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு நீங்க வச்சு பாருங்க. நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் நினைத்து நடக்காமல் போனது, இல்ல நடக்குமான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய எதுவாயினும் சரிங்க, உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயம் அந்த நாள நடந்தே தீரக்கூடிய அற்புதமான சக்தி இந்த ஒரு விஷயத்துக்கு இருக்கிறது. உணவை தானமா கொடுக்கறது மூலியமா கோடி புண்ணியங்கள் வந்து சேரும். அதனாலதான் சொல்றது, நீங்க இந்த தினத்தை பயன்படுத்திக்கோங்க. நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் நல்லது நடப்பதற்கு நீங்க இந்த ஒரு உணவை கொடுக்கறது மூலியமா போதும், மிகப்பெரிய மாற்றங்களும் நல்லது நடக்கும். நம்பிக்கையோடு செய்து வாருங்கள், நல்லது நடக்கட்டும். ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர்.